கலப்பு பகுதியில் ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வந்து இந்த மட்டி. ஸோ அதை போகிற வழியில் வந்துட்டு அந்த மட்டியை எப்படி பிடிக்கிறாங்க, அது பிடிக்கிறத பார்த்துட்டு அப்படி அதை வேண்டி அந்த ஸ்பாட்லேருந்து சமைச்சு சாப்பிடணுன்றது ஒரு ஆசையாக போயிட்டுது அவங்களுக்கு. இதப்போ மட்டி வந்து அவிஞ்சிட்டு இருக்குது. அவிஞ்சிட்டு இப்போ அவிஞ்சிட்டேனே தீனா நெருப்பு போட்டுகிட்டே இருக்கணும். சமையல் நடந்துட்டு இருக்கு. அதாவது பன்னிமுலா கண்ணாக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து மட்டியை வந்து வேண்டி இங்கே வந்து சமைச்சு சாப்பிட சொல்லி ஆசைப்பட்டவங்க ஆசை நிறைவேறின்னு முடியல, நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ பிரட்டல் நல்லா இருக்கு. அதாவது அடுப்புக்கு தான் மேல காசு. இது வந்து வியட்நாம்ல இருந்து சொல்லி இறக்குனது வந்து, அதாவது சிலிண்டரோட சேர்த்து வந்துட்டு மேல கேஸ் அடுப்பும் வந்து சேர்ந்து மட்டி வறுவல். சாப்பிட்டு பார்ப்போம். சின்ன சின்ன நறுக்கி போட்டு காய்ச்சின மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல். உண்மையிலேயே பாத்தீங்க ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. முடிய போதும் உண்மையிலேயே தான். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. ஓகே, இன்னைக்கு என்ன அப்படியே லைன்ல அசம்பிளில வந்து எல்லா பேரும் ஒன்று கூடி இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க? கவலையோட சொல்லக்குள்ள தெரியுது. கவலையோட சொல்றீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு முகத்துவார் தடியில் வந்து நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் அண்ணாக்கள் வந்து இன்னையோட எத்தனை நாள்? 4 நாள் ஆகுது. ஸோ 4 நாள் ஆகியாச்சு. இனி வீட்டில் ஜெஸ்ஸி அண்ணாவை வைஃப் கூப்பிட்டு கொண்டிருக்கிறா. இனி வன்னிமுல கண்ணாக்கள் வந்து பிள்ளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறா. வந்து அங்க ஒரு பிள்ளை இருக்கு, பிள்ளை கூப்பிட்டு கொண்டிருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு வழிகூட போறாங்க. அப்போ அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அவங்கள்ட்ட மட்டக்களப்பில் இன்னொரு பெரிய ஒரு ஆசை, அவங்கள்ட்ட பெரிய ஆசையும் மட்டக்களப்பில் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்கோ அதை சமைச்சு சாப்பிடணும், சுற்றி பார்க்கணுன்றது வந்து சுற்றி பார்க்கத்தான் முடியலாட்டியும் அந்த சாப்பாடாச்சு சமைச்சு சாப்பிடணும் சொல்லி. இப்போ மட்டக்களப்பில் வந்துட்டு கலப்பு பகுதியில் ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வந்து இந்த மட்டி. ஸோ அதை போகிற வழியில் வந்துட்டு அந்த மட்டியை எப்படி பிடிக்கிறாங்க, அது பிடிக்கிறத பார்த்துட்டு அப்படி அதை வேண்டி அந்த ஸ்பாட்லேருந்து சமைச்சு சாப்பிடணுன்றது ஒரு ஆசையாக போயிட்டுது அவங்களுக்கு. இப்போ ஜப்னா சைட்லேயும் வந்து மட்டியோடு இல்லையோ மட்டி அங்க பிடிக்கிறது ஏரல் இருக்கு. ஏரல் தான் சொல்லுவாங்க அங்க. அது கடல்ல பிடிக்கிறது. ஆனா இது வேற அது வேற. அதுவும் பிடிக்கணும். இங்க அது வந்து கலப்பு இருக்கிற லைட்டா கருப்பு தன்மை அடிக்குது. அங்க உள்ளது வெள்ள பளிச்சென்று கடல்ல பிடிக்கிறது தானே. சரி, ஓகே. அப்போ வந்து மட்டக்களப்பு பயணம் இறுதி நாளில் நிற்கிறோம். விடை பெற்று போக போறீங்க. அதுக்கு முதல்ல சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. வரல சாப்பிடணும் தெரியுது. அது உண்மையிலே வந்து மட்டி நல்லா தான் இருக்கும். கடல் மட்டிக்கு இருக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி தெரியல. சாப்பிட்டு பார்த்தா நீங்க சொல்லணும். என்ன இங்க இருக்கிற ஒரு அம்மாவை வச்சு கொண்டு சமைக்க போறாங்க. அவங்களோட ஸ்பெஷலே அதை பார்ப்போம். அந்த வந்து இது நாங்கள் வந்து இன்னைக்கு விடைபெற வீடியோ தான் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு பிரியா விடை வந்து மட்டக்களப்பில் கலப்பு பகுதியில் தான் வந்து மட்டியோட வந்து போக போகுது. ஸோ விடைபெற்று செல்லும் காணொலி அந்த கொஞ்சம் சேடாக இருக்கணும் எல்லாருமா. முதல்ல கொஞ்சம் அந்த அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லை, வளமையான விஷயம் தானே மட்டக்களப்பு வந்துட்டு போகிறது. பெருசாக எஃபெக்ட் இல்லை. அது சரி. ஸோ வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணா. ஓகே, இப்போ அந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்களா, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மெயினாக வந்து இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட வாழ்வாதார தொழிலாக பண்ணுறது வந்து இந்த மட்டி எடுக்கிறவங்க தான் வந்து. ஸோ ஆம்பளைப்படி நீங்கள் எல்லாருமே வந்து இறங்கி காலையில் போய் வந்து மட்டி எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அந்த மட்டியை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து அவிப்பாங்க. இதில் அவிச்சு மட்டியை தனியாக பிரித்து அந்த மட்டியை வந்து ஒரு விலைக்கு வந்து சுண்டுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நம்ம எப்படி சொல்கிறேன், அந்த அரிசியில் அளந்து கொள்வோமே அந்த சுண்டு வந்து பாய்ப்பாங்க. அந்த சுண்டு மூலம் தான் வந்து இதை வந்து அளந்து கொடுப்பாங்க. இந்த மட்டின்ற கோதை வந்து இந்த சுண்ணாம்பு செய்கிறவங்க வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதை வந்து விற்று கொள்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதப்போ மட்டி வந்து அவிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அந்த சைடில் வந்து ஆற்றுக்குள்ள இறங்கி மட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஆம்பளை பொம்பளை 2 பேருமே வந்து மட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து மட்டி எடுப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்து அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க மட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உடச்சி வச்சுருக்காங்க. இங்கே வரேன், இது வந்து உடச்சி வச்ச மட்டி.
அண்ட் வந்து கடல் எடுக்கிற மாட்டிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட். அது கொஞ்சம் இதோட பெருசாக இருக்குது, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் வந்து இதுவும் அதே மாட்டி தான், கடலில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டி தான். வந்து இப்போ கலப்பு அப்படிங்கிறதுனால கடல்லேருந்து கலப்பு அந்த கலப்பு பக்கம் ஊட்டறுத்து அப்படியே ஆற்றுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கருப்படிச்சு இருக்கும். இதே வந்து கடலில் இருக்கிறது சொன்னால் கொஞ்சம் பிரைட்டாக அந்த வெள்ளையாக வந்து அப்படி இருக்கும். இப்போ இது எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து அவிச்சு வச்சு எடுப்பீங்க? இது ஒரு மணத்தியாலத்துக்குள்ள போய் கொதிக்கும். ஒரு மணத்தியாலத்துக்கு கொதிக்கும். சட்டி சூடாருன்னா சரி. இது கொதிச்ச உடனே இதை டக்கண்டு பார்த்து கவனமா டக்கண்டு வரைக்கும் கொட்டணும். அப்படி இல்லைன்னா சிலுத்துச்சுன்னா பிஞ்ச மாதிரி போயிடும். அந்த பதத்துக்கு எடுக்கணும். இப்போ அவ்வளோத்தையும் உடச்சி எடுத்தா எத்தனை சுண்டு அதுக்குள்ளே இருக்கும்? இப்போ 2 சுண்டு வருமா? இவ்வளவுமே 2 சுண்டு தான் வரும். அப்போ ஒரு சுண்டு எவ்வளோ கொடுக்குறீங்க? 200. அப்போ 400 வடை தான் அதுக்குள்ளே இருக்கு. ரைட். இப்போ அதுக்குள்ள பொம்பளைலாம் இறங்கி எடுக்கிறாங்கன்னு பயம் இல்லையா? எல்லாரும் இறங்கி எடுப்பாங்க. நீங்களா இறங்கி எடுத்துருக்கீங்களா? அவ்வளோ தொழிலாக போயிட்டு அட்டை முதல்ல அப்படி எல்லாம் கிடக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் எடுக்கணும். ஸோ என்ன ஒரு தொழில் பாருங்க, இதெல்லாம் தாண்டி தான் வந்து சீவனம் வைக்க வேண்டியது. போனாலும் போகும். அது தொழில் ஒன்றும் இல்லைண்டா இந்த செய்யலாம், அது செய்துதான் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா அதை தொழில் பண்றீங்க? 2-3 வருஷமா செய்வோம். 2-3 வருஷமா. அப்போ அது எப்படி யார்கிட்ட கற்றுக்கொண்டீங்க? இது யாருமே இல்லை, எங்கட அம்மா அவங்க செய்தவங்க. எங்கட அம்மா அவங்க செஞ்சது அப்புறம் எனக்கு கஷ்டம். எனக்கு கணவர் இல்லை. அந்த இதை நான் செய்து கொண்டு வந்தேன். எனக்கு கஷ்டம், எனக்கு உதவிக்கு உத்தரம் இல்லைன்ட்டு பிள்ளைகள் வந்து என்னோட செய்கிறவங்க. பிள்ளைகளும் சரி. இப்போ பரம்பரையாக வந்து எப்படி மாறி செய்து கொண்டு இருக்கேன். அப்போ உங்களோட பாதை வந்து மாறாதா? பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன் இனி படித்து மற்ற வேலைகள் செய்யணும்னு சொல்லி அப்படி தரும் எப்படின்றது தெரியாது. இப்போ இல்லை, அவங்க இப்படி தான் பிள்ளை எல்லாம் வளர்ந்து அவங்க எல்லாம் ஒரு தொழில் செய்யக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. நானும் கனகாலத்து இருக்கியா போகிறேன். இப்போ செத்தானா மாறினாரு. ஐயோ, இப்போ காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த வேலை? காலையில் நாங்கள் 6 மணிக்கு வந்து மட்டி இல்லை. இப்போ உடனே போய் எடுத்துட்டு வந்து தான் பிள்ளைகள் தந்தவங்க அவிக்கிறதுக்கு. இப்போ அவிச்சு கொண்டு இருக்கேன். அவிச்சு இப்போ ஒரு 12-1 மணிக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டு வித்தமண்டா நேரத்தோட வீட்டுக்கு போயிடுவோம். வியாபாரம் போகாட்டி நிற்போம். ஒரு 3 மணி மட்டும் நிற்போம். 3-4 மணி போல வீட்டுக்கு போய் சேருவோம். வீட்டுக்கு போய் சேருவீங்க. அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கும். குளிச்சு முடி சமைச்சு சாப்பிட்டு கோயிலுக்கு போறேன்டா போய் ஏதோ ஒன்று செய்வோம். அதுக்கப்புறம் இப்போ இதை வேண்ட வரவங்க இங்கே உங்கள்கிட்ட விலை பேசி விலை குறைச்சிட்டுலாம் இருப்பாங்க. 100 ரூபா கேட்பாங்க, 150 ரூபா கேட்பாங்க. அவங்க கொடுக்குற விலையில உங்களுக்கு இன்னைக்கு கோவமும் வரும், இல்லைன்னு திறத்துவோம். சரிதானே சொன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்குள்ள வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி அதை எடுத்து வந்து அதை இங்கே அவிச்சு அதை வேற உடைச்சி உங்களுக்கு நீட் பண்ணி தாரது இவ்வளோ ரிஸ்கான வேலை. கண்டிப்பா. அப்போ ஸோ வந்து சொல்றாங்கன்னு சொல்லி சில டைம் இவன் மகள் 150 ரூபா நத்திரத்தையும் விட்டுருவாவும் இல்லை போங்க. சில டைம் கொடுப்பாவும் வியாபாரம் போவாடி கொடுப்பாவும். வியாபாரம் போவாடி என்ன செய்ய 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்துட்டு போவோம். கந்த பார்த்து எடுத்ததுக்கு உங்களுக்கு பிரியோசனம் இல்லாம போயிடும். இடுப்பெல்லாம் தெறிக்குமே கொடுத்துட்டு போயிடுவோம். சில டைம் கொடுத்து போட்டு சில டைம் விற்காது என்ன செய்யற கொண்டு கொட்டி போட்டு போயிடுவாங்க. அப்படியும் நடந்திருக்கா? அப்போ உங்களோட தொழில் எவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்கு. அப்ப இதை வந்து எப்படி நேரத்து கொடுப்பீங்க? இது நாங்க மூட கணக்குல எடுப்பாங்க. 650 இருந்து வருவாங்க. மூட கணக்குல எடுப்பாங்க. ஒரு மூடை எவ்வளவு? ஒரு மூடை 250 ரூபா எடுப்பாங்க. 250 ரூபா ஒரு மூடு. அது ஒரு மூடண்டா சும்மா எல்லாம் அடிச்சு ஏத்துவாங்க. அமத்தி உள்ள அந்த வினாலுக்கு போங்க எடுத்துக்கிட்டு அந்த ஓ அப்படி எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இது பெக் அதுக்குள்ள போனா தண்ணியை விட்டு வெளியில வந்தா பெக்கு. ஸோ ரெண்டுத்துக்குள்ளமே தண்ணிக்குள்ள போய் வெட்டியால வந்தோம்னா கடிக்கும் மேலெல்லாம். அப்போ அது ஒரு பக்கம் பிரச்சனை. ஸோ கவாட்டி வெட்டும். அதுக்குள்ள கவாட்டி கிடையாது. கவாட்டிண்டா இந்த பெரிய கடல் மாதிரி மட்டி பெருசா அந்த தகடு மாதிரி கடல்ல இருந்தோ அது வந்து இதுக்குள்ள கிடக்கும். தகடு மாதிரி பிளேட் மாதிரி இருக்கும். அறுத்துட்டா ரத்தம் விட்டுச்சுன்னா சரி போயிடும். சாப்பிடவும் மேல நடக்கையும் மேல காலையும் பட்டும் கையிலையும் பட்டும். பெரிய கஷ்டம் தான். எல்லாத்தையும் மாறித்தான் செய்யணும். ஸோ இங்கே வந்து வேண்ட வரவங்க இவங்ககிட்ட எல்லாம் பில்லை பேசி குறைச்சிட்டு இருக்காங்க. சொன்னா அவங்கள்ட்ட தொழில் வந்து கஷ்டம். ஏதோ உங்களால் மிஞ்சினா அதிகமாக வந்து கொடுத்துட்டு போங்களே தவிர இவங்கள்ட்ட எல்லாம் விலை பேசி எல்லாம் வேண்டி அதை குறைச்சி இதைன்னு சொன்னால் அவங்களுக்கும் எந்த ஒரு நிலைமைகளும் வந்து மாறாது. ஓகே. அண்ட் வந்து இப்போ இது கடல் மட்டியோட இது கொஞ்சம் வித்தியாசம். இது இப்போ அவிஞ்சிட்டேன். இப்போ அவிஞ்சிட்டேனே தீனா நெருப்பு போட்டுட்டே இருக்கணும். பருவத்துக்கு எடுத்துட்டே இருக்கணும். இந்த இதுதான் கணக்கான பருவம். இன்னும் கூட விட்டு அவிக்க வேண்டாம். கஷ்டமான உங்களோட கையெல்லாம் அவிஞ்சிருக்குமே அப்படின்னு காலில் தண்ணி ஊட்டு படுறதுதான் என்ன செய்யுது. ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை இந்த வேலை. இருக்கிற தொழில்களே வந்துமே ரொம்ப கஷ்டமான. அதாவது மேசன் தொழிலுக்கு போனால் அங்கே குறிப்பிட்ட வேலை. ஆனால் அது தண்ணிக்குள்ளே மூழ்கணும், வெளியில் வரணும், நெருப்புல காயணும், வெயிலுக்கு இங்கே நிற்கணும், தெரியணும். கஷ்டம்தான். அப்படி இல்லை. ஆனால் இது ரொம்ப கஷ்டமே.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதெல்லாம் வந்து உடைக்காதது, அந்த சைடில் வந்து உடைச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து அந்த பித்தம் எடுத்துட்டு என்ன சமைக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சமைக்கிறேன் ஒன்றுமே இல்லை. கழுவுனா சரி. கடல் மட்டிக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன? கடல் மட்டி அது பெரிய பெரிய அது எங்களுக்கு தெரியாது. இதுதான் எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு தெரியாது. நாங்க அது பாவிக்கிறோம். இதான் எடுக்கிறது. அப்ப இதுக்குள்ள மண் தன்மை 2-3 தரம் கழுவணும் வேணும். அது 2-3 தரம் கழுவணும். அலசி கழுவ அது போயிடும். அந்த மட்டி தண்ணிக்குள்ள சாப்பிடுறது மண் மட்டும் தானே? அது மண் மட்டும் தான் சாப்பிடுறது போல. சுரிக்குள்ள தான் கிடக்குறது. சுரிக்குள்ள தான் இருக்கு. மூலி எடுக்கணும். கையால தான் இல்ல படிக்கிறீங்களா? கையால எடுக்கிறேன். இது இப்போ எடுத்துக்கொண்டு வச்சு அதான் அவிச்சது. அப்போ அந்த சைடு வந்து டேர்ன் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை உடைப்பாங்க. அது வந்து எடுத்துட்டு வந்தது ஏன்னா இது வந்து இப்போ உடைக்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு வந்து எவ்வளோ அந்த முத்துமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஏதோ ஒரு அழகா இருக்குது இதை பார்க்கறதுக்கு. ஒரு விதமாக அந்த முத்து மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா. ஸோ இவங்களுக்கு தண்ணிக்குள்ளே கிடைக்கிற ஒரு தங்கம் ஒரு முத்து அப்படி சொன்னாலும் இந்த மட்டியை வந்து சொல்லலாம். என்ன சொன்னால் இன்னைக்கு இவங்களோட உயிரை காத்து கொண்டிருக்கிறது, இவங்களோட வாழ்வாரமாக வந்து இருக்கிறது வந்து இந்த மட்டி தான். ஸோ இந்த கலப்பு மக்களோட வாழ்வாதாரமாக இருக்கிறது, அவங்களுக்கான ஒரு இதாக வந்து இருக்கிறது இந்த மட்டி. ஸோ அந்த மட்டி அங்கே கொட்டிட்டு அதை கொண்டு நீங்கள் வந்து தண்ணியில் க்ளீன் பண்ணி அதை வேறு எடுத்துகிட்டு தான் மறுபடியும் வந்து அவிப்பாங்க. இதை பற்றின முழுமையான ஒரு காணொலியை வந்து வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதாவது தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி எப்படி அதை எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி மொத்தமாக வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். அது உங்களோட கருத்தில் இருக்குது. நீங்கள் வீடியோவில் கமெண்டில் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோ வெகு சீக்கிரமாக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வீடியோவாக தருவோம் வந்து. ஸோ அக்கா வந்து இப்போ அவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றுறல என்னக்கா? அதுக்குள்ளே இருந்து விடுமாண்ணே, அதுக்குள்ளே அவ்வளோ தண்ணி இருக்கும். ஸோ வந்து தண்ணி எதுவும் ஊற்றுறல, க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அவிஞ்சு தண்ணி விட்டு மேலே நுர மாதிரி வலிஞ்சு வர்ற ஸ்டார்ட்டில் அந்த டைமில் அதை வந்து எடுத்துருவாங்க. இப்போ தான் இதை வந்து பாருங்கள், மற்ற மட்டிகளை விட இந்த மட்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்னு. இப்போ இதுக்குள்ளே இவங்க உயிரோட இருக்கிறாங்க, திரும்ப விட்டா உயிரோட இருக்குமாண்ணே? எனக்கு ஒரு டவுட், இது எப்படி பெருகுது, இனப்பெருக்கம்ல அப்படி செய்யுது எப்படி? தானா நம்ம நத்தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்ந்தோடனே அதுல ஒரு படலம் வந்து உருவாகுது. அதுல அந்த படலத்துல இருந்து தான் இந்த மட்டி உருவாகுது. நத்தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரணும். இப்ப இதுக்குள்ள வந்து 2 வகையா பிரிச்சு வச்சிருக்கீங்களா? பெருசு சின்ன நண்டு? இல்ல எல்லாம் ஒன்றா தான் இருக்குதா? 2 பேர் ஓ நான் போயிடுவோம் போல இருக்கு அப்படியே. அந்த மேல இருக்கிற அவ்வளவு கொஞ்சம் பெரிய ஜாதி என்ன? பெருசு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் சேர்ந்து பிடிப்பீங்க? அது 2 பேர் தான் வரும். நீங்க 2 பேர் தான்? தோணி அவடத்துல குத்தி வச்சுட்டு பிடிக்கிறது. அப்பா இங்க பாருங்க கையால தானே நான் அழுறது. உங்களோட கையை காட்டுங்க. இங்க பாருங்க அப்படியே கை காலெல்லாம் வந்து அவிஞ்சு போயிடும் அப்படியே. கபாட்டின்னு சொல்றேன் நீங்க என்ன? அந்த வெட்டுறது காலை, இந்த காலை வெட்டி பாருங்க, வெட்டி என்ன தொழில் வந்து பாருங்க, அவ்வளோ கஷ்டமுங்க. அண்ணன்ற காலை நான் அப்படியே ஃபுல்லாக அஞ்சால் அந்த அவிஞ்சு இப்படி இருக்குது. கை காலை எல்லாமே அவிஞ்சிடும் உங்களோட கையெல்லாம் அப்போ அந்த உள்ள ஆனால் எல்லாம் உங்களோட அரைஞ்சா எல்லா படுறதுக்கு இரும்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் போலண்ணா. ஃபுல்லாக அப்படியே பயிரம் காய்ச்சி போயிருக்கும் கை காலெல்லாம் வந்து. ஸோ அப்படி இருக்கும். அப்போ குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நின்றா உடம்பெல்லாம் மேலே கறி இதேஞ்சி செத்துருவோம் அடிக்கிற வெயிலுக்கும். அப்படி வெயில் மடிக்குது. ஸோ இவ்வளோ வந்து முதல்ல இருக்கா? அப்போ எப்படி என்ன போறீங்க? கொஞ்சம் பயன்தான், பயந்து முதல்ல பார்த்து தான் முதல்ல மேலால முதல்ல தானே, மேலால முதலே வந்து கொஞ்சம் அவதானிச்சு தான் கட்டணும். அப்போ அந்த முதல்ல ஆக்கள் பிடிச்சன்ற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் பயமெல்லாம் போறீங்க? என்ன செய்யறது, நம்ம தொழில் அதில் இந்த தொழில் அடிமை வேறு ஒரு தொழில் செய்யலாது. சரிதான். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னாலும் முக்கியமாக இவனை சரியாக பார்த்துக்கொள்ளணும். வாடாப்பா மட்டக்களப்புக்கு வந்து எங்களோட சேர்ந்தது அவன் எப்படிரா கமரா விடுறா அவரும் நல்லா உஷாராயிட்டான். வரும்பரைக்கும் பிள்ளைகள் நல்லா தான் இருக்கு. ஓ செல்ஃபி எடுக்க போறீங்களா? ஃபயர் ஆயிட்டான் படியே. சொன்னால் வந்து இங்கே சமையல் நடந்துட்டு இருக்கு. அதாவது பன்னிமுலா கண்ணாக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து மட்டியை வந்து வேண்டி இங்கே வந்து சமைச்சு சாப்பிட சொல்லி ஆசைப்பட்டவங்க ஆசை நிறைவேறின்னு முடியல, நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆஹா அது சரி. இது எப்படா முடிக்கிறது, எப்படா ஊருக்கு வலிக்கிறோன்னு இருக்காங்க. ஸோ இப்போ சமையல் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ வெங்காயம் தாளிச்சு கொண்டு இருக்கிறீங்க. வெங்காயம் தாளிச்சு கொண்டு இன்னொன்று சமைச்சிட்டீங்களா? அடுத்தது ஓகே. இப்போ பிரட்டல்
நல்லா இருக்கு. அதாவது உடனே பிடிச்சி உடனே அவிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷா நல்ல ஒரு பிரட்டல் செய்து வச்சிருக்கு. அப்ப இது எதுக்காக வேண்டி? இது பொரியல். பொரியலுக்கு. பொரியலோ? டேபிள் மாதிரி அப்படி. ஓ இது மாதிரி சோஸ் போட இல்ல, அப்படியே நல்ல ஒரு பொரியலா பொரிச்சு போட்டு தர போறாக்கா. அக்காட முறையில செய்தாரா இதை. உண்மையிலே எங்களுக்கு அது செய்ய தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் தானே, எங்களுக்கு தெரியாது. அப்ப அக்கா செய்து காட்டுறா. ஸோ மட்டக்களப்பில் வந்து பிடிச்ச மட்டி மட்டக்களப்பு ஸ்டைலில் வந்து சமப்படுது. இப்போ என்ன சொன்னால் அதில் ஃபுல்லாக வந்து குக்கிங் இது எல்லாமே வந்து பார்க்கணும்னு சொன்னால் வன்னி உலகில் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து கவர் பண்ணல. சமையல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் காண்பிக்கிறோம். அந்த சமையல் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் அக்காங்கள்ட்ட சேனலில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பார்க்கலாம். இந்த அடுப்புக்கு தான் மேலே காசு. இது வந்து வியட்நாம்லேருந்து சொல்லி இறக்குனது வந்து, அதாவது சிலிண்டரோட சேர்த்து வந்துட்டு மேலே கேஸ் அடுப்பும் வந்து சேர்ந்து. ஓகே, இப்போ சமையல் அப்படி நடந்துட்டு இருக்கட்டும். அண்ட் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இறங்கின பசங்க வந்து அந்த சைடில் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இங்கால இந்த சைடில் வந்துட்டு அந்த லேடிஸ், அதாவது பெண்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோமே, அவங்க இப்போ வரைக்கும் இந்த வெயிலுக்குள்ளேயும் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 12 மணி, சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி டைம். ஸோ இந்த டைமில் கூட வந்து அந்த வெயிலுக்குள்ளே நின்று அந்த தொழில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து பாருங்கள், இந்த ஒரு தொழில் பண்ணி ஏதோ அதில் கிடைக்கிற வச்சுட்டு தான் அவங்கள்ட்ட வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் அவங்க அந்த ஒரு தொழில் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. அங்கால அந்த பொரியல் இது வந்து பண்ணிட்டுருக்காங்க, அதாவது டெவல் மாதிரி. ஸோ அதுவும் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அந்த சைடில் வந்து சமையல் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ணிக்கொள்ளுவோம் லாஸ்ட்டில். இப்போ கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் எடுப்போம். இப்போ எங்கே பாருங்கள், காத்திருந்து என்னது வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பக்கம், இங்கால மகன்ட தொல்ல ஒரு பக்கத்தால அண்ணன் முகமெல்லாம் பாடி முகத்துல தாடி. அம்மா நான் இப்ப ஊருக்கு போவேன்னு மட்டக்களப்பு வந்து உண்மையில நான் கருத்து போயிட்டேன். நல்லா அவர் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படணும்டா, நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இவன் இங்க என்ன கரக அடிச்சுட்டான். கடுமால்டாவும் ஃபைட்டர் ஆள். சரி சரி சரி, நீங்கள் ஃபைட்டர்ன்னு ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள். ஓகே, இப்போ சாப்பாட்டு வேலைகள் வந்து முடிஞ்சுது. ஸோ வந்து சாப்பாடுகள் வந்து எடுக்கப்படுது. ரைட், மட்டக்களப்பு வெள்ளரிசி சோறு, அப்படியே மட்டி வறுவல், அதோட மட்டி புதுசான இவங்கள்ட்ட சமைச்ச குழம்பு. ஆமாம், அதாவது மட்டி பிடிச்சவங்கள்ட்ட கொடுத்து சமைக்கிறது வரலாறு. ரெண்டுமே மட்டி தான், நான் வேற ஒரு வெரைட்டியில் செய்திருக்கிறாங்க. ஒன்று வறுவல் ப்ரோ, அடுத்தது கறி. கொஞ்சம் அந்த ஸ்பூன் எடுத்து கொடுங்க. இதுக்கு யாருக்கு வாங்கடா வாசம் மணக்கு சாப்பிடுங்க. வாவ், இப்போ வந்து மட்டி கறியும் மட்டி பிரட்டல், மட்டி வறுவல் மட்டி குழம்பு. சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு குறை ஒன்று சொன்னால் வந்து லெமன் விட்டுருக்கணும் ஐயா. எப்போ பார்த்தாலும் லெமன் தான்டா. புளி கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் கருவாடு சாப்பிடக்குள்ள மட்டி கருவாடு சாப்பிடுறது நம்ம கரவை கடிவிட்டா இது அந்த கடிவரம் தெரியலையா. அது என்ன பிரச்சனைனா அந்த சட்டி பிரச்சனை தான். நல்ல முருகை இல்லை, மண்சட்டி என்னபடியா முருகை இல்லை, அதான் பிரச்சனை. நல்லா இருக்கு. சும்மா அந்த மாதிரி இருக்காக்கா. இந்த மாதிரி இருக்காது. சாப்பிட முடியாத நன்றி சொல்லும் பாருங்க. இங்கே காவாசி முடிஞ்சுது. இப்போ கோப்பைக்குள்ள நல்ல சுவையா இருக்கணும். எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு சுவை என்று சொல்லணும். அப்ப நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நானும் எதிர்பார்த்தேன். அந்த என்ன சொல்றது, பொசுக்கிட்டு இப்படி கட்டு விட்டனோ. நாங்க ஒரு காலம் சாப்பிடல தானே. எப்படி இருக்குமோ சரியான யோசிக்கிறது நல்லா இருக்கு. இது சும்மா அப்படித்தான் பாருங்க. போற போக்க பார்க்க விளங்கி இல்லையா உங்களுக்கு? அதோட என்னன்னா
உடனே பிடிச்சி உடனே வச்சு செய்கிறதுல வந்து இன்னும் சுவையாக நம்மள வாங்கி கொண்டு சமைக்கிறத தாண்டி அவங்கள்ட்ட கொடுத்து சமைச்சிட்டு இப்ப நாங்கள் வேண்டி சமைச்சிருக்கலாம் ஆனா எங்களுக்கு விருப்பம் வந்து இங்கத்து முறையில சமைக்கணும்ன்றதான் எங்களுக்கு விருப்பம். ஏன் கொன்றால் பாவம் தின்றால் போகும். அப்படி இல்ல அங்க வந்து நாங்கள் இங்கத்தை முறையை சாப்பிடுறத விட்டு அங்கத்தை முறையை சமைச்சு சாப்பிடுறது அவ்வளவு இது இல்லையா. இப்ப நிறைய நாள் அவங்க தான் பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன ரேட்ல எப்படி சமைக்கலாம் நல்லா இருக்கும். உண்மையிலே உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு என்னன்னா இப்போ எங்களோட பயணம் முடிய போதும். உண்மையிலேயே தான் இன்றைக்கு நாங்கள் இதை முடிச்சு கொண்டு இப்போ நேரம் 12 மணி கிட்ட ஆகுது. ஊருக்கு ஓடிக்கிட போகிறோம் தானே. அதோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாலே இன்னும் சந்தோஷம். உண்மையிலே இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி தந்தது இங்கே பக்கத்தில் இருக்கு. நம்ம பாருங்க எங்களுக்கு நன்றி. இல்லை என்ன சாப்பாடு கொண்டு நிற்கிறோம். அதோட ஜெசி அண்ணா வந்து யோசிக்கிறாரு சாப்பிடுவோமா விடுவோம் என்ன செய்வோம் இல்ல கட்டி கொண்டு வீட்டை போக யோசிக்கிறாரோ தெரியாது. நன்றுரை சொல்லப்படுது. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த சாப்பாடு வந்து அருமையா ஒரு நல்ல ஒரு சுவையா இருந்தது. அதோட வந்து இந்த கரையிலேயே பிடிச்சி கரையிலேயே வச்சு சமைச்சு சாப்பிட்டதுல வந்து நல்ல ஒரு சந்தோஷம். உண்மையில நன்று நிகழ்த்தி சென்ற எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வாங்க 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 உங்களுக்கு சேர்ந்து தாண்டா பாபு கலந்து கொள்ளணும். எங்களுடைய அண்ணன் முன்னாள் காதல் கண்ணன், அந்த காலத்துல அவரு அப்படித்தானா மன்மதனா நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் அந்த காதல் கண்ணன். ஸோ அவருக்கு வந்து மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக களத்தில் களமிறங்கி இருக்கும் எங்களுடைய ஜெசி பிளாக் சிங்கக்குட்டி தங்க கட்டி சாப்பிட்டு குழம்பா பொரியல கட்டுங்க அப்புறம் நேரம் பசிக்கு வந்து எனக்கு கூடாது. அது பொரியல் இதான் கறி. அது கூட வீட்டை வந்து 4 மணிக்கு அதை வீட்டை போயிடுவது. அதுக்கு வீட்டை வந்துடுவீங்க. பண்டு நிக்காம போக போகுது. இப்ப அண்ணன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது வளவலண்டு இருக்குமென்று யோசிச்சேன். ஆனா அது இல்லாம இருக்கு. இப்ப தழுதலன்னு இருக்கா? கத்தரிக்காய் சின்ன சின்ன நறுக்கி போட்டு காய்ச்சின மாதிரி இருக்கு எனக்கு இதுல ஃபீல். உங்களுக்கு ஒரே கத்தரிக்காயில தான் இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை தெரியல. இதை வாங்கி கொண்டு கத்திரிக்காயோட சாப்பிட்டு பாருங்க. கத்தரிக்காயும் மட்டி கறியும் அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு உண்மையா. ஏடா பியானு நம்மள சேனலுக்கு லீவ போட்டது ஒரு கிழமைக்கு அண்ணனோட போய் நின்று அண்ணனோட சமையல் சாப்பாட்டை சாப்பிட்டு கொஞ்சம் உடம்படுத்து வரப்பரு. அண்ணன் அப்படி உடம்படுத்திக்காரு வாக்கலையா? கடல் எண்ணெய் பண்ணி கொண்டு வாங்க. கடல் எண்ணெய் கடல் எடுக்குது. ஓ சாப்பாடு போறீங்க வரணும். சொல்லுங்க அது அப்படி இருக்கு இது அப்படி இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாம் சேர்த்து குழச்சி போட்டா அதல சொல்லிடலாம். இது 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 இதுடாப்பா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரைஸ் மட்டி மிக்ஸ் ரைஸ். ஓகே எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ லக்கேஜ் எல்லாம் வந்து இப்போ சரியாக அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. நீ மாதிரி இந்த கூட இப்போ இது இந்த இந்த பார்டர்லேருந்து இந்த பார்டருக்கு போகிறீங்க. எந்த பார்டர்லேருந்து இந்த பார்டருக்கு? மாநிலம் மாநிலம் அந்த படதூரத்துலேருந்து எந்த தூரத்துக்கு போகிறீங்க? ஆனா எல்லா பேரும் தான் போறாங்க. வேற எங்களோட நிக்க போறாரு. அவனை நீ அப்ப வச்சிருப்பா. அவன் என்ன விட்டு போறான் இல்ல நிக்கட்டும். உள்ள உள்ள ஊத்திடுங்க. அதுக்கெல்லாம் கோபுரத்துக்கு வைக்க போறீங்களா? அது வைங்க. தேவைப்படும் வச்சு மங்கள விளக்கேற்றில் ஏற்றுடா. அவசரத்துக்கு அது ஆட்டோக்குள்ள சந்தன குச்சி கொடுத்துறது அவசரத்துக்கு தேவைப்படுறது. சொப்பன உண்மை அது உண்மை எவ்வளவு இன்னும் பைக்கலாம். இதுக்குள்ள இந்த போர்டரை கிராஸ் பண்றதுக்கு இத மாதிரி என்ன மாதிரி 8-10 பேர் இதுக்குள்ள வச்சு சுண்டு வச்சு படுத்துட்டு கொண்டு போகலாம். அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க முதல் போர்டர் கடத்துறது. சொப்பன சுந்தரி. சரி சரி அப்ப மெல்ல டைகோடு மனமே சென்று போய் வந்து பாருங்க. Next meet you from 28 பவுனியா. சாப்பிட்ட சமைச்சிட்டா சட்ட படி இருக்குது. இப்போ மறைனண்டு செமிக்கிறன்றதே இது செமிக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையா? செமிக்காதெல்லாம் இப்படி இருக்கு. நாங்களே இப்ப வெளிக்கிட போறோம். திருவண்ணாமலை போய் அப்படியே பவுனியா போறது. சென்று வாருங்க. நன்றி. உங்களுடைய அன்பு பாசத்துக்கு கண்டிப்பா உங்களோட அன்பு பாசத்துக்கு இதெல்லாம் நீங்க பேக்ரவுண்ட்ல அவங்களோட வீடியோல பார்க்க மாட்டீங்க. வேற பேக்ரவுண்ட்ல இருக்காத வேற வீடியோஸ் எல்லாம் பரவி பாருங்க. எல்லாத்தையும் சேனல்ல வச்சிருக்கேன். இம்மாதம் 28ஆம் தேதி மீண்டும் ஒன்று கூடுவோம் கட்டாயம். கண்டிப்பா.
ஸோ சந்திப்போம் அது ப்ரோட தலைமையில வந்து நாளைக்கு அந்த சிறப்பாக அணில் நடை இருக்கிறது பாட்டி எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 100 பே அடிச்சு பாட்டி அப்ப உறுதிமொழி என்று தந்துட்டு போவோம் பாட்டி 100 ஆக்கி விடுங்க பாட்டி வச்சு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய்க்கு ஆச்சும் பாட்டியை வேற 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு பாட்டி வைப்போம் எங்களோட குடும்பத்துக்கு தானே சரி சந்தோஷம் கிளம்புவோம் மக்களின் அன்பு பாசத்துக்கு என்றுமே அடிக்கும் சந்தோஷம் அன்பு விருந்தோம் அது எங்க இதை விட்டா வேற என்னன்னு எங்களுக்கு அவ்வளவுதான் சாப்பாடு சோரி 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 சோரண்ட சொப்பன சுந்தரில எங்க பயணம் ஆரம்பம் ஆரம்பம் ஓகே ரைட் ஓகே முதல்ல முடிச்சிட்டு இதெல்லாம் இடையே சரி சரியா எதால போகணும் திரும்ப திரும்ப போட்டு திரும்பி எடுங்க சொப்பன சுந்தரிக்கு மட்டக்களை போயிட்டு போறதுக்கு மனம் இல்லையா சொப்பன சுந்தரிக்கு மட்டக்களை பிடிச்சு போச்சு ஓகேடா ஓகே சந்திப்போம் சென்று வாங்க ஏ அன்னைக்கு டயர்டா கொஞ்சம் மாறி டிரைவிங் பண்ணுங்க நீங்க ஓடி போங்க அவங்க ஓடி வரட்டும் பின்னால முடிச்சு பாக்குற நேரம் பறவை கிலோ சொப்பன இந்த இவ இருக்க வடிவல் கொண்டு ஒரு முட்டி திருப்பாரு தெரியுமா அந்த காரு அண்ணா இதுதான் யார் வருவார் ஓகே ஓகே ஏய் பாய் குட்டி பாய் அதுல விட்டு திருப்பி எடுத்தீங்க திச்சு பாய் 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 ஓகே வழி அனுப்பி வச்சாச்சு ஸோ நம்ம மறுபடியும் அவங்கள போய் மீட் பண்ண வரைக்கும் கேப் தான் சந்திப்போம் உண்மையிலே சந்தோஷமா இருந்தது சென்று வாரம் நாங்களும் போக போறோம் பாய்